ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னாலே அது லேடிஸ் ஓட்டுறதுக்கு தகுந்ததுப்பா அப்படிங்கிற ஒரு காலங்கள் இருந்துச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சிட்டிக்கு ஸ்கூட்டர் தான் செட் ஆகும், ப்ராக்டிக்கலாகவும் இருக்கும், ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்லாம் வந்து கிடைக்கும், வீட்டில் யார் வேணாலும் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. பட் இன்னைய தேதிக்கு ஸ்கூட்டர்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது போல தான் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த டிவிஎஸ் நிறுவனம், ஸோ அவங்க 150 சிசியில் பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டரை சமீபத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அந்த ஸ்கூட்டர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட என்டார்க். ஸோ என்டார்க் 150 தான் இன்றைக்கி நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்கூட்டர் டிசைனாக எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு வெஹிக்கிள் வழங்கின ஷோரூம் தஞ்சாவூர் டிவிஎஸ். ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் டிவிஎஸ் தான் நமக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து வழங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சாவூர் சுற்றி உள்ள பகுதிகளில் நீங்கள் டிவிஎஸ் வெஹிக்கிள் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய தஞ்சாவூர் ஸ்கூட்டரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னாலே நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கு. ஸோ யமகாவோட ஏஆர்எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸி ஸ்கூட்டராகவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் ஸ்கூட்டராகவும் இந்தியன் மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து நிறைய மாடல் இருக்குதான். ஏன் 150ல் விஸ்பாவும் 150 இருந்துச்சு, எஸ்எக்ஸ்ஆர் பார்த்தீங்கன்னா 150 160லலாம் வந்து இருந்துச்சு தான். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஷோரூம் காஸ்ட்டு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த 1,10,000 1,12,000 எக்ஷோரூம் விலையில் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. வாங்க டிவிஎஸ் என்டார்க்கோட 150 டிசைனாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்க ஆரம்பிப்போம். டிவிஎஸ் என்டார்க்கோட 150 பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் வந்து இது ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்டு டிசைன் அப்படின்னு வந்து குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு ஃபங்கியான டிசைனாக தான் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டிசைன் அப்படிங்கிறது இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பினருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய யங்கர் பீப்புள்ஸ், இந்த ஜென்சி பீப்புள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கிற வகையில் இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய டிசைனில் இருந்தே போக ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன தான் ஹெட்லைட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் கவுலில் வந்து கொடுத்துருந்தாலும் இந்த ஹேண்டில் பார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுல் மாதிரி வந்து ஹேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டியோ இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதுவுமே யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்பி பயன்படுத்தக்கூடிய ஸ்கூட்டராக தான் இருக்குது. பட் இங்கே அதாவது தஞ்சாவூர் சைடு, மேபி சென்னை சைடும் வந்து பார்த்துருக்கலாம். டியோவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் இங்கே இருக்கும், ஹேண்டில் பாரோட கவுலெல்லாம் கலட்டி விட்டுட்டுலாம் வந்து பசங்க வந்து ஓட்டுவாங்க. ஸோ அதை கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருப்பாங்களான்னு தெரியல டிவிஎஸ் நிறுவனம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டை வந்து இந்த பாடியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹேண்டில் பாரில் வந்து எந்த ஒரு கவுலும் இல்லாத வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டிசைனை வந்து ஒரு நேக்கடு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி டிசைன் மாதிரி வந்து வர்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம் டிவிஎஸை பொறுத்த வரைக்கும். ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டி ப்ராஜெக்டர் ஹெட்லைட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஆன் பண்ணி வேணால் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம், இது ஒரு மல்டி ப்ரொஜெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வந்து லோ பீமு, அதே மாதிரி 2 வந்து ஹை பீம் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஹை பீம் போட்டிங்க அப்படின்னா 4 ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எரியிற வகையில் வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த டிசைன் பண்ணியிருக்கிற விதம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த பேனல்ஸோட கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது வந்து இங்கே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இண்டிகேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்எல் ப்ளஸ் இண்டிகேட்டராக வந்து இன்டகிரேட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஆர்எல்லாகவும் இது வந்து ஒர்க் ஆகும், இண்டிகேட்டராகவும் வந்து ஒர்க் ஆகிற வகையில் ஃப்ரண்ட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ரொம்ப ஒரு ஃபங்கியான ஒரு டிசைன். இந்த இடத்துல கூட அந்த சின்ன ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்பாய்லர் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும், அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடி கலர்லேயே இருக்கிற மாதிரி அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டிசைனாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். எப்படி டிசைன் வந்து பண்ணியிருந்தாலும் டிசைன் அப்படிங்கிறது பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் தான் அந்த மேஜராக இருக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தீங்க அப்படின்னா சிமிலராக என்டார்க்கோட 125 பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லுவேன், சின்ன சின்ன மாற்றங்களை தவிர. ஸோ இந்த பேனல்லாம் பார்க்குறதுக்கு அந்த என்டார்க்கோட 125 மாதிரியே இருக்குது. எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்டார்க்கோட 125யோட அந்த எக்ஸாஸ்ட் சிமிலர் எக்ஸாஸ்ட் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய டைலைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி ஒரு டீ ஷேப் சொல்லாமல் ஒரு பூமராங் ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த இதெல்லாம் வந்து 150க்காக கொஞ்சம் மாறுதல்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டராக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 மாடல் வந்து இருக்குது. டிஎஃப்டி அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது, டிஎஃப்டி இல்லாத ஒரு மாடல் இருக்குது. 4 விதமான கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஒரு மாடலுக்கும் 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. மல்டி கலர்ஸ் தான். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து மல்டி கலராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன்.
உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் பிடிச்சிருக்கா என்ன, அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேனல்ஸ் நடுவுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கேப்லாம் வந்து இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நல்லாவே வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்படியே நம்ம சீட் ஹைட் விஷயத்துக்கு வருவோம். இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா 770 mm சீட் ஹைட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பில்லியன் சீட் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரைடரோட சைட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்கூப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதில் சின்ன சின்ன டெக்ஸ்சர் கொடுத்துருக்கிற விதம் வந்து பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. இந்த ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டில் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்பவே நல்லாவே இருக்குது. என்னோட ஹைட் 5.8 எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உட்காரத்துக்கு. ஸோ தாராளமாக 2 காலையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து வைக்க முடியுது. ஸோ மேலே வச்சாலும் ஹேண்டில் பார் ரொம்பலாம் இடிக்கலைங்க, ரொம்ப தொடையில் இடிக்கிற மாதிரிலாம் வந்து இல்லை. கேப் கம்மியாக இருக்குது, பட் ஓகே. அதே மாதிரி ஃபுட் ரெஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா கேப் வந்து கரெக்டாக இருக்குது. பட் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த லக்கேஜ்லாம் இங்கே சென்டரில் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இல்லை. ஸோ ஃப்ரண்ட்டில் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உட்காந்திங்க அப்படின்னா அந்த ரைடிங் போஷர் நீங்கள் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த வெஹிக்கிளோட ரைடிங் போஷர். நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குன்னு சொல்லுவேன். உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லாவே வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸ்விட்சஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸ்விட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே குவாலிட்டி விஷயத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இண்டிகேட்டராக இருக்கட்டும், ஹார்னாக இருக்கட்டும், அசார் ஹெட்லைட்கான ஸ்விட்சஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட கில் ஸ்விட்சும் அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்டும் இருக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. கிளஸ்டரை நம்ம அப்படியே வந்து பேசிடுறேன். இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதோட டாப் மாடலில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் டிஎஃப்டி கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பகல் நேரங்களையும் எனக்கு பார்க்க தெளிவாக இருக்குது, பட் உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. அதில் சைட் ஸ்டாண்டு இண்டிகேஷனுக்கான ஃபங்க்ஷன் வருது. மொத்தம் 50 ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்கிறதா சொன்னாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான இண்டிகேஷன் இதில் வந்து இருக்குது. ஆர்பிஎம்மாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாம் தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இதில் ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஸ்விட்சஸை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா ரைடிங் மோட்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். ஸ்ட்ரீட் அண்ட் ரேஸ் அப்படின்னு. அது மாதிரி வெஹிக்கிளுக்கான இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணுறதா இருக்கட்டும், கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி இது வந்து நீங்கள் மொபைல் ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டோ நாட் டிஸ்டர்ப் மோடு இதெல்லாம் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இது டிஸ்பிளேக்கான செட்டிங். இது பிரைட்னஸ் லெவலு இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டிஸ்பிளேயோட தீமை வந்து மாற்றிக்க முடியும். அதே மாதிரி ஹை ஸ்பீட் அலர்ட்டு, ஸோ அது வேணுமா என்னன்றதை ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ கிளாக் செட்டிங்காக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேக்கான செட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வெஹிக்கிளுக்கான இன்ஃபர்மேஷனையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லுவேன். இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ட்ரிப்பாக இருக்கட்டும், ஆவரேஜாக இருக்கட்டும், அந்த லேப் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், அதுமாதிரி லேப் டைமாக இருக்கட்டும், இதெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கூட்டரில் இது கொஞ்சம் அதிகம் தான், பட் மேபி பரவாயில்ல. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 10/10 நேவிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த பிரேக் லிவர் விஷயத்துக்கு வருவோம். லிவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அதே மாதிரி பிரேக்குக்கு மேலே வந்து அந்த பிரேக் லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாகவே இருக்குது. முன்னாடி சில வண்டியெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் இந்த பிரேக் லாக் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபோர்ட் ரீதியாகவும் நல்லா பண்ணியிருக்காங்க. பில்லியன் சீட்டுமே வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்டரான கம்ஃபோர்ட் தான் வந்து இருக்குது. இந்த பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிட்டபுளாக உருவாக்கியிருக்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 5.8 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 22 லிட்டர் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆஃப் ஹெல்மெட் வைக்கலாங்க. ஃபுல் ஹெல்மெட் எனக்கு தெரிஞ்சு எல்லா சைஸ் ஹெல்மெட்டும் வந்து கேரி பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஸ்கூட்டரில் வந்து 32 லிட்டர்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது அண்டர் சீட் ஸ்டோரேஜுங்கிறது இந்த ஸ்கூட்டரில் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப அவுடேட்டட் ஃபீலை வந்து கொடுக்குது இந்த இடத்துல சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்குறது. ஏன்னா ரொம்ப மாடர்னாக வந்து டிசைன் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்லேயே ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்து மொபைல் ஃபோன் அங்கேயே வச்சுக்கிற மாதிரி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் இது வந்து மேபி இந்த டிசைனாக இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே வந்து கம்மியாக தான் இருக்குது காம்படிட்டர் ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் காட்டிலும். ஸோ வெஹிக்கிளோட வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கான்ட்ராஸ்டான அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 இன்ச்சஸ் வீல்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷனும் ரியரில் 110 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் டேம்பிங் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரியரில் காயில் ஸ்ப்ரிங் வித் ஹைட்ராலிக் டேம்பிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் உங்களுக்கு ரைடில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பிரேக் விஷயத்துக்கு வருவோமே. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 220 mm இருக்கக்கூடிய டிஸ்க் பிரேக்கு,
அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்து வரக்கூடிய 125cc ஸ்கூட்டர்ஸ்லேயே நம்ம ஏபிஎஸ் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ 125cc பைக்காக இருக்கட்டும், ஸ்கூட்டராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம அடுத்த வருடம் வந்து ஏபிஎஸ் பிரேக்கிங் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். பட் இந்த ஸ்கூட்டரில் ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. 130mm ட்ரம் பிரேக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் யாருமே வந்து டிஸ்க் பிரேக் வந்து ஆஃபர் பண்ணுறதில்ல. ரியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏராக்ஸ் போனாலும் சரி, ஜூம் 160 போனாலும் சரி, பெருசாக எந்த வண்டியிலுமே வந்து டிஸ்க் பிரேக் வந்து இருக்கிறதில்ல. பட் இந்த டார்க்கு இந்த பவரையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா மேபி டிஸ்பிளே கொடுத்துருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி எனக்கு ஓட்டும் போது வந்து தோணுச்சு தான் கண்டிப்பாக. ஏன்னா அந்த பர்ஃபார்மன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேக்கு இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் இது காம்படிஷனில் யாருமே அதை வந்து ஆஃபர் பண்ணுறது கிடையாது. டெக்னிக்கல் ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ரியல் டிஸ்பிளே கொடுக்காததுக்கு டெக்னிக்கலாக பல காரணங்கள் வந்து இருக்கலாம். நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக முக்கியமான விஷயமே இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் விஷயத்துக்கு வருவோம். ஒரு 149cc கொண்ட இன்ஜின், 3 வால்வ் இன்ஜினாக வந்து உருவாக்கியிருக்காங்க. கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஏர் கூலிங் சிஸ்டம் தான். ஏராக்ஸ் ஜூமில் இருக்கிற மாதிரி லிக்விட் கூலிங் சிஸ்டம் கிடையாது. பட் ஏர் கூலிங் சிஸ்டம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய 150cc பைக்ஸே வந்து ஏர் கூலிங் சிஸ்டமில் தான் இருக்குது. பட் அதனால் ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸுமே வந்து இவங்க ஒன்றும் ஏராக்ஸோ ஜூம் அளவுக்கு ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் வந்து வைக்கலை. பட் இந்த ப்ரைஸிங்கில் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் லாங் ரைட்லாம் போகும்போது நீங்கள் மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜூம் 160யோ இல்லை ஏராக்ஸோ போயிடுறது பெட்டர். நீங்கள் ஒரு லாங் ரைடுக்கெலாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து போகலாம். பட் இது வந்து ஒரு டே டு டே கம்யூட்டராகவும் இருக்கணும், ஹைவே ட்ரிப்புக்கும் சரியாக இருக்கணும் தான் அவங்க இந்த மாதிரி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 60 to 70 km ஒன்ஸு ரெஸ்ட்டு கொடுத்து ஓட்டினீங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு 13.2 PS பவர், 14.2 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான். இனிஷியல் டார்க்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வாங்க ரைட் பண்ணி வந்து பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். ஓகே, வெஹிக்கிளோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டுருவோம். ஸோ இதில் ஈகோ பவர்னு காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே இந்த இடத்துல பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து ஓட்டுறது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இதில் வைக்கிறேன். இந்த வெஹிக்கிளில் பார்த்திங்கன்னா ஐகோ அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டிவிஎஸ் என்டார்க்கு 110லாம் பார்த்த மாதிரி ஐகோ அசிஸ்ட் வந்து இருக்குது. கிளஸ்டர் பகல் நேரங்களையும் தெளிவாக தெரிகிற மாதிரி தான் அது கொடுத்துருக்காங்க. அசார் ஆஃப் பண்ணிடுவோம். நீங்கள் பார்க்கலாம் ஐகோ அசிஸ்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஐகோ அசிஸ்ட் என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து சொல்லிடுறேன். யமகா பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆக்சுவலாக ஹைப்ரிடே கிடையாது. இந்த ஐகோ அசிஸ்ட்டை தான் ஹைப்ரிட் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து ஒரு சின்ன மோட்டார் வந்து பொருத்தியிருப்பாங்க. அந்த மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். பார்க்குற மாதிரி சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கிறுக்குன்னு ஒரு சவுண்டுலாம் இல்லாமல் சைலண்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். இந்த சைலண்ட் ஸ்டார்டராகவும் இது வந்து ஒர்க் ஆகும். வெஹிக்கிள் ரன் ஆகும்போது வெஹிக்கிளில் உள்ள அந்த மோட்டார் கூட ரன் ஆகி பேட்டரிக்கான பவரையும் வந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் சடன் ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது இன்ஜினோட சேர்ந்து அந்த மோட்டார் ரன் ஆகி ஒரு சின்ன ஒரு டார்க்கை வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலாம். இதுதான் அந்த ஐகோ அசிஸ்ட் அப்படிங்கிறது. ஒரு மைக்ரோ லெவல் ஹைப்ரிட் சிஸ்டம் அப்படின்னு வந்து கூட இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். நம்ம இப்போ வந்து ஒரு 0 to 60 ட்ரை பண்ணுவோம். ரேஸுன்ற மோடில் தான் வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, 0 to 60, 1 2 3. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க. இனிஷியல் டார்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஐகோ அசிஸ்டோட சேர்ந்து ஒர்க் ஆகும்போது அதை வந்து பவர் மோட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 80 வரைக்குமே குயிக்காக வந்துருச்சு. 90. ஸோ ரோடு வந்து க்ளோஸ் ஆகிருக்கனால 100 இதில் வந்து போக முடியாது. நான் உங்களுக்கு 100 திருப்பிட்டு வேணால் உங்களுக்கு 100 போகுதா அப்படிங்கிறத காமிக்கிறேன். பிரேக்கிங் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டிஸ்கை நம்பி பிரேக் வந்து அப்ளை பண்ணலாம், நல்லா தான் இருக்குது பிரேக்கிங்கு. பட் ரியரில் வந்து ட்ரம்முங்கிறனால ஒரு கான்ஃபிடண்ட்டாக பிரேக் வந்து அப்ளை பண்ண முடியல. பட் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காம்படிட்டர் யாரும் அந்த லெவலுக்கு பிரேக்கிங் வந்து கொடுக்குறது கிடையாது. டிஸ்பிளே ரியரில் ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுக்குறாங்க எல்லா பிராண்டுமே. ஆனால் பிரேக்கிங் ஏபிஎஸ் இருக்கிறது நல்லா இருக்குது. பட் எப்படின்னா 50-50ன்னு வந்து சொல்லலாம். ரியரில் அந்த டிஸ்க் இல்லை. அதை நான் உதாரணத்துக்கு வெறும் ரியர் பிரேக் மட்டும் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அந்த லெவலுக்கு வந்து இல்லை. ஓகே, எனிவே நம்ம வந்து திரும்ப அகைன் இங்கே த்ராட்டில் பண்ணி பார்ப்போம்.
ஒரு 100 வந்து ரீச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். என்னோடய வெயிட் வந்து 95 kg. சரி, அதனால் 100 போகுமா என்னங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. போகுதான்றதை பார்ப்போம். 90 வரைக்குமே நல்லா வந்துருச்சு. பட் வைப்ரேஷன்லாம் இல்லைங்க. 90 வந்தாலுமே வைப்ரேஷன்லாம் இல்லாத வகையில் தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. 99, 100. ஓ சூப்பர், டாப் ஸ்பீட் அச்சீவ்டு அப்படின்னு வந்து காட்டுது. இதில் 102 கிலோமீட்டர் வரைக்கும் வேகம் வந்து போகுது. 103. சஸ்பென்ஷன் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் தான். நான் சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு தான் ஹைவேக்கு வந்தேன். சிட்டியில் ஓட்டும் போது கொஞ்சம் மேடு பள்ளத்தில் விடும்போது என்னடா அப்படின்னு இருந்துச்சு. பட் இப்போ 100ல் நான் வந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது அந்த சஸ்பென்ஷன் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸையும் இந்த ரைட் அண்ட் ஹேண்டிங்கும் அச்சீவ் பண்ணுறதுக்காக சஸ்பென்ஷனை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக கொண்டு போயிருக்காங்க. பட் சிட்டியில் கண்டிப்பாக டிஸ்கம்ஃபோர்ட்டாக தான் இருக்குது இந்த சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும். 155 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ். நான் சோலோவாக வந்தப்போ எங்கேயுமே வந்து அடிப்படலை. வீல் பேஸும் கம்மியாக தான் இருக்குது. பட் மேபி பில்லியன்லாம் வச்சு போனால் அடிப்படுதாங்கிறத நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் டெஸ்ட் பண்ணி வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி வீடியோ லேட்டாக தான் போடுறேன் நீ அப்படிங்கிறீங்களா? ஸோ இப்போ நான் அந்த கார்னரிங் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட் நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ரவுண்ட் அபவுட்டில் தான் வந்து கார்னர் எடுக்கிறேன். நல்லா தான் இருக்குது. ரியரில் 110 செக்ஷனு, ஃப்ரண்ட்டில் 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாருங்களேன். ஸோ இந்த லெவலுக்கு கார்னர் பண்ணாலும் கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியுது. இப்போ தான் ரோட்டில் அதிகமாக டிராஃபிக் வந்து வரும். இப்போ பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ நல்லா தாங்க வந்து பண்ண முடியுது. ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்லாம் வெஹிக்கிளில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டண்ட்டாக அந்த டார்க் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிட்டிலலாம் வந்து பூந்து வரதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளிக்கபிளாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டரை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். செம்ம ஃப்ளிக்கபிளாக வந்து இருக்குது. வெயிட்டு வந்து அந்த 115 கிலோ தான். பவர் டு வெயிட் ரேஷியோ ரொம்ப சூப்பரானு சொல்லுவேன். ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்குது, அதே சமயத்தில் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிற வகையில் இந்த பவர் டு வெயிட் ரேஷியோவுக்கும் இந்த வெயிட் கம்மியாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக வந்து இருக்குது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியுதுன்னு சொல்லுவேன். நீங்கள் சிட்டிலையும் ஓட்டுறதுக்கு ஹேண்டில் பண்ணவும் முடியுது. டே டு டே கம்யூட்டராகவும் இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்கள் காலேஜ் ஹைவேல இருக்குது, நான் ஹைவேல வந்து ரைட் பண்ணிட்டு போகணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்கூட்டர் வந்து இருக்குது அப்படின்னு நான் சொல்வேன். லாங் ரைட்ஸ் ஒரு 300-400 கிலோமீட்டர்ஸ் லாங் ரைட்லாம் வந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். போக முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. பட் கூலிங் சிஸ்டம், ஏர் கூலிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 60-70 கிலோமீட்டர் ஒன்ஸு கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் கொடுத்து ஓட்டினீங்க அப்படின்னா இன்ஜினுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவேன். பட் நான்லாம் வந்து டியோலேயே கொடைக்கானல் போன ஆள் தான். ஸோ இங்கேருந்து கொடைக்கானல் ஒரு 250 கிலோமீட்டர் இருக்கும். டியோலாம் எடுத்துக்கிட்டுலாம் கொடைக்கானல் வந்து போயிருக்கேன். பட் இதே மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்துலாம் ஓட்டிட்டுலாம் வந்து போயிருக்கேன் தான். ஸோ அதனால் போக முடியாது அப்படின்லாம் வந்து கிடையாது. பட் கொஞ்சம் கேர் எடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். லிக்விட் கூலிங் சிஸ்டம் மாதிரி கண்டினியூஸாக ஒரு 180-200 கிலோமீட்டரை கண்டினியூஸாக ஓட்டலாம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா மேபி ஹேண்டில் பண்ண முடியும். பட் டார்க்கு, பர்ஃபார்மன்ஸு, ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்லுவேன். மற்றபடி நம்ம அப்படியே இருங்க, நம்ம ரைடிங் மோடு வந்து ஸ்ட்ரீட்டில் வச்சு பார்ப்போம் எதாவது பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் இருக்கான்னு. இந்த ஐகோ அசஸ் மட்டும்தாங்க அசஸ் பண்ணலை, மித்தபடிலாம் ஒரே மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸ்ட்ரீட்டில் வச்சாலும் சரி, பவரில் வச்சாலும் சரி. இதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஐகோ அசிஸ்ட் வந்து வரலை பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வெஹிக்கிளை வந்து நிறுத்திட்டீங்க அப்படின்னா ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து இருக்குது. பட் இங்கே நீங்கள் காட்டுது வண்டி வந்து 5 செகண்டில் ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு வந்து இதுலேயே வந்து காட்டுது. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆக்சிலேட்டர் மைனராக கொடுத்துட்றேன், அதனால் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வருது. வெஹிக்கிள் ஆஃப் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தோடனே வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். பட் இதில் பிரேக் வித் ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெஹிக்கிளோட பாசிட்டிவ் சைடு என்ன, நெகட்டிவ் சைடு என்ன, வாங்க நம்ம இந்த வெஹிக்கிளோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து தெரிஞ்சுப்போம். இந்த வெஹிக்கிளில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் லெவல் நல்லா இருக்குது. நல்லா ஸ்மூத்தான ஒரு இன்ஜினாக வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்க்கும்போதும் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கம்யூட்டிங்க்கும் சரி, ஹைவேல வந்து நீங்கள் ஒரு டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஆளாக இருக்கீங்க, ஒரு காலேஜ் ஹைவேல போகிற ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஜினை வந்து உருவாக்கி இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபங்கியான டிசைனாக இருக்கட்டும், மேபி எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரில, பட் ஒரு சில பேருக்கு இந்த டிசைன் வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்கலாம். எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி டர்ன் இண்டிகேட்டராக இருக்கட்டும், எல்இடி டைலைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாக்கியிருக்கிற விதம் வந்து ரொம்பவே சூப்பர். ஃபீச்சர்ஸ் ரீதியாக பார்க்கும்போதும் இந்த கிளஸ்டர், டிஎஃப்டி கிளஸ்டர் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 10x10 நேவிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது இந்த ஸ்கூட்டருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ இந்த ஸ்கூட்டரோட ரைட் அண்ட் ஹேண்டிங் வந்து பெட்டராக வந்து பண்ணியிருக்காங்க. வெயிட்டும் 115 கிலோ அப்படிங்கிறனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஃப்ளிக்கபிளாக இருக்கிற வகையும் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ட்ராக்ஷன் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாசிட்டிவான சைட். அப்படியே நம்ம என்னென்ன விஷயங்கள் இந்த ஸ்கூட்டரில் எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் 22 லிட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்டை வந்து அண்டர் சீட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அதை மேபி கொஞ்சம் டிசைன் வந்து மாற்றிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே எல்லா ஸ்கூட்டர்லேயும் அதிகமாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் அதையும் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்லாம் கொடுத்துருக்கிற ஒரு பாசிட்டிவ் சைடாக இருந்தாலும் ரியலாக ட்ரம் பிரேக் அப்படிங்கிறனால இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு பிரேக் விங் வந்து பத்தலை அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து பட்டுச்சு. ஸோ அடுத்ததாக டிவிஎஸோட என்டார்க் 125 வந்து அந்த 40-42 தான் வந்து மைலேஜ் கொடுக்கும். மித்த 125 ஸ்கூட்டர் அளவுக்கு மைலேஜ் வந்து கொடுக்காது. இதுவுமே அந்த பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்டாக உருவாக்கியிருக்கனால மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு பிலோ 40 வந்து சொல்லலாம். 35 to 40க்குள்ளே தான் வந்து ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் 5.8 லிட்டர் தான் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்கனால நீங்கள் எதாவது ரோட் லாங் ட்ரிப்லாம் வந்து போகலான்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அடிக்கடி நிப்பாட்டி ஃபில் பண்ணுற ஒரு சூழலும் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனவே இதுதான் இந்த ஸ்கூட்டரில் நான் பாசிட்டிவாக பார்த்த விஷயம், நெகட்டிவாக பார்த்த விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.